அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் இப்போ நம்மளுடைய நெல் அதோட வளர்ச்சி பருவத்தை முடித்து பூ பருவத்துக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்க பெரும்பாலான இடத்துல வாய்ப்பு இருக்குங்க. எங்கெல்லாம் நம்ம 135 நாள் பயிர் போட்டோமோ அந்த 135 நாள் வாழ்நாள் உள்ள பயிர் போட்டதுக்கெல்லாம் உத்தேசமாக டிசம்பர் 10 அல்லது 15 தேதி போல் பூ வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதோ அல்லது அதுக்கு முந்தின வாரத்தில் வர்ற மாதிரி அமைப்பு இருக்கோ ஒரு சில முக்கியமான விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு வருஷமும் 25% அளவுக்கு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது கதிர்நாவாய் பூச்சி. அந்த கதிர்நாவாய் பூச்சி அப்படிங்கிறது இந்த இவ்வளோ நீளம் இருக்குங்க, சிவப்பு கலரில் பூச்சி வரப்பில் இருக்க புல்லுலேருந்து எந்திரிச்சு வரும். அது போய் உட்காந்து புதிய மணிகள் வந்தோடனே உட்காந்து அதை உறிஞ்சிடும், உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சிடும். அப்போ அது பார்த்தா கருக்காவாக இருக்கும், அல்லது வெள்ளையாக இருக்கும், அல்லது பழுப்பாக இருக்கும். ஒரு சில நேரம் நிலம் ஃபுல்லாக பரவி, நான் சொல்கிறது 25%ன்னு பொதுவாக சொல்கிறேங்க, நிறைய பேருக்கு 40% அளவுக்குலாம் நஷ்டத்தை கொடுத்துரும். அதுவும் இது பல்கலைக்கழக ரகங்களில் அதிகமாக இருக்கும். ஆனால் பாரம்பரிய நெல் போட்டவங்களுக்கும் வரும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா பாரம்பரிய நெல் வராதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த டைமில் கவனம் எடுத்து நீங்கள் முன்கூட்டியே கற்பூர கரைசல் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க, அந்த கற்பூர கரைசல் இந்த திரவத்தை முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, அல்லது அக்னி அஸ்திரம் இதை முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, இதை அந்த நேரத்தில் பூத்து அந்த பூ வெளியில் வந்த நேரத்துலேருந்து பயிர் மணி இறுகிற நேரம், இறுகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பூச்சிக்கு வேலை இல்லை, அது தண்ணீராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் உறிஞ்சும். அந்த நேரத்தில் தெளிக்கிறதுக்கு எந்த பொருள் கொடுக்குறதுன்னு தெரியாமல் நம்ம அலையுவோம் பார்த்தீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. பூ வர நேரத்திலே அலர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான், முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இதை இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த 2 திரவத்தை சொல்கிறேன். அதற்கான பொருள்களை முன்கூட்டியே தயார் பண்ணுங்கள். இப்போ அக்னி அஸ்திரம்னா முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கலாம். கற்பூர கரைசல்னா அதுக்கு வேணுங்கிற கற்பூரம், அதுக்கப்புறம் நீலகிரி தைலம், வேப்ப எண்ணெய், சுண்ணாம்பு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம கலந்து தெளிக்க போகிறோம். அப்படி தெளிக்கிறப்ப இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துக்கலாம். ஒன்று, இந்த திரவங்களை இப்போலேருந்தே தெளிக்கிறப்ப என்ன நடக்கும், இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே பார்த்தா ஒரு 3 நாள் கழித்து மழை பெய்கிறப்ப எந்த பூச்சியும் வராது. மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்படி இருக்கிறப்ப நம்ம பயிர்களை தாக்குற முக்கியமான பூச்சி என்னென்னா குருத்து பூச்சி. தரையிலேருந்து 1/2 அடி உயரத்தில் இருக்குங்க. நீங்கள் மேலேருந்து பார்த்தா தெரியாது, கீழே தரையிலேருந்து 1/2 அடி உயரத்தில் தண்டை தொலைச்சிட்டு உள்ளே இருக்கும் தண்டு துளைப்பான். இந்த தண்டு துளைப்பான் இது குருத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குருத்துக்கு போகிற அந்த நடு தண்டில் உள்ள உட்காந்துருக்கும். அப்போ எந்த சத்தும் போலங்கிறப்ப முழு கதிரும் வெள்ளையாக மாறிடும். அப்போ அதை இப்போலேருந்தே தெளிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை என்னோடைய இந்த கரைசலை என்னால் தயாரிக்க முடியலங்க, எனக்கு இதை பற்றி தெரியல, உடனடியாக நான் வாங்கி ஒன்று தெளிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார்கிட்ட பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 1 லிட்ரு 200 ரூபாங்க இந்த பாட்டில். இதை வாங்குகிறோம், 100 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிறோம், 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 1 லிட்டர் மீனமிலம் கலந்து வைக்கிறோம். கலந்து வச்ச இந்த திரவத்தை ஒரு நைட்டு கழித்து அதை தெளித்து விட்டோம்னா அந்த திரவம் அப்படியே பரவும், செடி ஃபுல்லாக பரவி கீழே தரையில் அடியில் அந்த குருத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பூச்சியை கொள்ளும். இதுதான் அதோட முக்கியத்துவம். தயவுசெய்து இந்த விஷயத்தை ரொம்ப மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து விதை நெல் வாங்கினதுலேருந்து வளர்த்ததுலேருந்து அவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக ஓட்டப்பந்தயத்தில் போய் கோடை தொடும்போது கீழே விழுந்து தவறி விழுந்தால் எப்படி ஒரு மன வருத்தமாக இருக்கும், அப்படி நம்ம பண்ணிடுறோம். ஒவ்வொரு தடவையும் நமக்கு தேவை ஒரு ஏக்கருக்கு 62 கிலோ மூட்டை, 39 மூட்டை வரணும், 2400 கிலோ எடுக்கணும். சராசரியாக நீங்கள் 1800 தான் எடுக்கிறீங்க, 600 கிலோ எடுக்கிறது இல்லை. 600 கிலோவுக்கு சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா ரேட்டு போட்டிங்கன்னா 2000 ரூபா கிடைக்காது, ஒரு மூட்டைக்கு 2000 ரூபா கிடைக்காது. அந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம் ஏற்படும். சரிங்களா? கொஞ்சம் தயவு செய்து முயற்சி பண்ணி எந்த இடத்துல தப்பு நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒன்று கதிர்நாவாய் பூச்சி, இன்னொன்று குருத்தில் இருக்கக்கூடிய தண்டு துளைப்பான். இந்த 2ஐயும் நம்ம தடுக்கணும். அதற்கு வேணுங்கிற திரவங்களை நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு தெளிச்சுக்கணும்.
இந்த ஒரு மனசை நீங்கள் வைங்க, ஞாபகம் வைங்க, கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.